காங்கிரஸ் வந்துருச்சுன்னு தாவேகாவுடைய அரசியல் வாழ்க்கையில் அதை போல ஒரு அற்புதமான ஒரு மைல்கல் வேற எதுவுமே இருக்க முடியாது. அது வந்து அவர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்டா நம்ம பார்க்க முடியும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து திரு விஜயுடைய மேடை அலங்கரிக்க, விஜய் கூடவே இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் வர வந்து நிற்கிறங்கும் போது அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்டா இருக்கும். அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் காங்கிரஸ் வந்தா தான் தாவேகா கூட கூட்டணியே. அவர் மலேசியாவில் வந்து சொல்லியிருக்காரு, நான் அணியா வருவேனா தனியா வருவேனா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நான் வந்து அணியா வராமல் எப்படிங்க இருக்க முடியும், கட்டாயம் நான் அணியா தான் நாங்கள் வருவேன், நீங்க தான் எங்கள் அணி சொன்னார். திரு விஜயகாந்த் சொன்னா அதே தான், நான் வந்து வேற யாருடைய கூட்டணி வைக்கல, நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னார். அதே தான் சொன்னார். அப்போ வந்து அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் கடைசியில் சொல்றேன், வாய்ப்புகள் கடைசியில் என்ன வாய்ப்பு முடியுங்கிற நான் கடைசியில் சொல்றேன். அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவருக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நம்ம ஏற்கனவே சொன்ன போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ திரு ஓபிஎஸ்ஓ மற்ற பெருமக்களோ வந்தால் கூட அது ஒரு 2% வாக்குகளை அதிகபட்சமாக கூட்டுறதுக்கும், ஆமா அது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு கணக்கும் வரும். மக்களான கூட்டணி இந்த மாதிரி ஒரு கூட்டணிங்கிற கணக்கில் இருக்குமே தவிர அது வந்து ஒரு அப்படின்னு ஒரு ஃபேக்டரை கொண்டு வராது. ஆனா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அப்பயும் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு உத்தரவாதம் சொல்லவே முடியாது. கேரண்டியா எதிர்கட்சி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்க. ரிசல்ட் எப்படினாலும் போய் நிக்கலாம். மக்கள் மத்தியில் முதல் முறையாக ஒரு வலுவான மும்முனை போட்டிங்கிறது அமையும்.